நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து 60 ரூபாயும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு வந்து 70 ரூபாயும் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அது லைனிங்க்கு சுடிதாருக்கெல்லாம் எவ்வளோ நீங்கள் சொல்ல, ஓகே அது உங்கள் ஏரியாவில் எப்படி வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான ப்ராஃபிட் வர மாதிரி நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு தொழிலாக வச்சு ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது அதுக்கான பலன் வந்து நம்ம கைக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்மளால அதை வந்து கரெக்டான முறையில் அந்த இன்ட்ரெஸ்டோட நம்மளால செய்ய முடியும். ஏன்னா நமக்கு ஊக்குவிக்கிறது வந்து அந்த நம்ம ஒரு ப்ளவுஸை தைச்சு கொடுக்கும்போது அவங்க கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிற வார்த்தையும் கரெக்டான அமௌண்ட், அதாவது பேரம் பேசாம நம்ம கேட்குற அமௌண்ட் நமக்கு கொடுக்கறதும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அந்த இது வந்து நம்ம எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு கெயின். அதை வந்து நம்ம விட்டுட்டு அவங்க கொடுக்கும்போது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நாளுக்கு நாள் அந்த தொழிலில் இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே தான் போகும். ஏன்னா வருமானம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப அத்தியாவசியம். அது 2 சம்பளம் வந்தாலும் சரி, 3 சம்பளம் வந்தாலும் சரி, எவ்வளோ வந்தாலும் ஒன்னொன்றுக்கு தகுந்த மாதிரி நம்ம கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்போம். அதனால ஒவ்வொருத்தருடைய ஒரு பெரிய தொகையா நம்ம ஒரு கிடைக்கல அப்படின்னாலும் அப்பப்போ சின்ன சின்ன செலவுகள் பண்ணும்போது தான் அதனுடைய பணத்தோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ஏன்னா மொத்தமாக கட்டுற பணத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியாமையே கூட போயிடும். ஆனால் சின்ன சின்னதாக ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம கையில் அத்தியாவசியமாக தேவைக்கு பணம் கையில் இல்லை அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த வேலை செய்யறதுலயே என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை நமக்கு உருவாக்கிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், சும்மா ஒரு பில் புக் மாதிரி சின்னதாக கடையில் பார்த்தீங்க அப்படின்னா கூட எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பில் புக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கடையில். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒரிஜினல், ஒன்று கார்பன் ஷீட் வச்சு ஒன்று டூப்ளிகேட் நமக்கு இருக்கும். நீங்கள் வந்து துணியை வாங்கும்போது அதில் வந்து நீங்கள் பில்லை ஒன்று போட்டு அவங்க கையில் கொடுத்து விட்டுருங்க. வரும்போது பணத்தோட வாங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அது அவங்களும் செய்யறாங்க வேலை, அதுக்கான கூலி அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே மைண்ட்ல வந்து செட் ஆயிரும். நீங்க விடுற அந்த சின்ன சின்ன அந்த லூஸ் இதுல தான் வந்து அவங்க வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு புக்கை வாங்கிக்கோங்க. அதுல என்னென்ன மெட்டீரியல் வாங்குறீங்க, என்ன சார்ஜ் அப்படின்னு சொல்லி எழுதி அவங்க கையில கொடுத்து விட்டுருங்க. கொடுத்து விட்டுட்டு துணி வாங்க வரும்போது நீங்க வந்துட்டு கம்பல்சரி அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு துணியை கொடுங்க. ஏன்னா இந்த விஷயங்கிறது வந்து வீட்டில் வச்சு தைக்கிறவங்களுக்கு தான் நிறைய இப்படி நடக்கும். ஏன்னா கடையில் வந்து யாருமே கொஞ்சம் சொல்லி வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஏதோ வழியே இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் டைம் கேட்டு அதுக்கு வந்து ஏதோ ஒரு வழி இது பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா வருது. அதனால் கஸ்டமர்கிட்டையும் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு சேவிங்ஸுக்கு வந்து பெண்களுடைய வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வாங்கிக்கலாம் அப்போ வாங்கிக்கலாம் நாளுக்கு நாள் விட்டோம்னா அது மறந்தும் போயிடுவோம். மறுபடியும் கேட்கவும் நமக்கு மனசு வராது. ஒரே விஷயத்தை எத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்கறது அப்படின்னு நமக்கு தோணும். திருப்பி திருப்பி கேட்டால் அவங்களுக்கு என்னடா இது இப்படி கேட்குறாங்கங்கிற மாதிரி ஆயிடும். அதனால் நீங்கள் தயவு செய்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போகாதீங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க கையில் பில்லை போட்டு எத்தனை ப்ளவுஸ் வாங்கியிருக்கீங்க, என்ன அவங்களுக்கு செலவு அப்படிங்கிறத போட்டு கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வாங்க வரும்போதே அவங்களுக்கு அது மைண்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பில் கொண்டு வாங்க, அப்போ தான் நான் தருவேன்னு சொல்லிடுங்க. அப்போ தான் அந்த பில்லு கூட அவங்க எப்போ அமௌண்ட் கிடைச்சாலும் எடுத்து அதில் வச்சுருவாங்க. அந்த பில்லை வந்து கொடுத்துட்டு நம்ம அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டிங் வந்து அவங்களுக்கு வரும். நீங்கள் பாட்டுக்கு சரி அது ஒவ்வொருத்தருக்கும் வாயில் சொல்கிறத மறந்துடுவாங்க. அப்புறம் இப்போ கொடுக்குறேன்பாங்க, நான் கொடுத்துட்டேன்பாங்க. அதெல்லாமே தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து நம்மளா உருவாக்குறது. அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கும் நீங்கள் என்ன தைக்கிறீங்க ஏது தைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வேணும் இல்லைங்களா? ஒரு மாதம் ஆகி கணக்கெடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இத்தனை ப்ளவுஸ் நம்ம தைச்சிருக்கோம், இவ்வளோ அமௌண்ட் நமக்கு வெளியில் நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 2 விஷயம். ஒன்று, கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பரவாயில்ல நல்லா தைச்சிருக்கீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது. இன்னொன்று உங்களுடைய அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கைக்கு கொடுக்கறது. ஒன்று மனசுக்கும் ஒன்று குடும்பத்துக்கும் நிறைவு தரக்கூடிய இந்த 2 விஷயத்த வந்து எப்போவுமே நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா தொழில் பண்ணும்போது உங்களுக்கு அதில் உரிமை இருக்குது. நீங்கள் காசு கேட்குறதுக்கு கம்பல்சரி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணும்போது அதுக்கான ஊதியத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவும் போல் அது தொடர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். 4 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல இன்னும் 2 ப்ளவுஸ் சேர்த்து தைப்பீங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு
பண உதவி செய்யும் போது பரவாயில்ல, நமக்கு இது வந்திருந்தா இது ஒரு சேவிங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வரும். அதனால் நம்ம எடுக்கிற அந்த முதல் படி தான் அவங்களுக்கு வந்து நம்ம செய்கிற வேலையை செய்யலாமா வேண்டாமா, இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்தும். அதனால் இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க.